கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களுக்கு நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தோன்னா நானே திராட்சை செடி, நீங்களும் கொடிகள். என்னில் நீங்களும் உங்களில் நானும் நிலைத்தராவிட்டால் உங்களால் கனிகளை கொடுக்க முடியாது. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோன்னா நாம் கனிகளை கொடுப்பதற்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்து நிற்கணும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் அன்பானவர்கள். அதற்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தோன்னா அதாவது ஒரு கொடி எப்போ அந்த திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கும் பொழுது மாத்திரமே அதனால என்ன பண்ண முடியும், அதை கனிகளை கொடுக்க முடியும். ஸோ அதே போல நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்மளால என்ன பண்ண முடியும் என்று பார்த்தோன்னா கனிகளை கொடுக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன என்று பார்த்தா அவரோட வார்த்தையில நம்ம நிலைத்து நிற்பதை அது குறிக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே. அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம நிலைத்திருக்கணும் என்று சொல்லுவோம். அதாவது அந்த கொடி எப்படி அந்த திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிறதோ அதே போல நாமளும் என்ன பண்ண பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்ம இணைந்திருக்கணும் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களோட ஒரு நல்ல கனெக்ஷன்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. சோ அப்ப நம்ம எதற்கு இந்த கனிகளை கொடுக்க வேண்டும், எதற்கு இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கனிகளை குறித்து பேசியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் என்று பார்த்தோம்னா இதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நம்ம பார்த்தா ஒரு புரிதல் கிடைக்கும். அதுல என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கதின் மூலியமாக பிதாவாகிய தேவனோட நாமம் மகிமைப்படும் என்று சொல்லுகிறது. அதுக்கடுத்து அவருடைய சீஷர்களா நம்ம இருப்போம் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம ஏன் கனிகளை கொடுக்கணும் என்று பார்த்தா அந்த கனிகள் நாம் கொடுப்பதன் மூலியமாக பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள். அது மாதிரி நம்ம அவருடைய சீஷர்களாக இருப்போம் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஏன்னா நம்மள தேவன் ரட்சித்து இருக்கிறாரு, நம்மள ஏன் ரட்சித்து இந்த உலகத்துல வைத்து இருக்கிறாரு என்பதை குறித்து நம்ம புரிந்து கொள்ள நான் பண்ணோம். ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நம்ம என்ன பண்றோம், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கலாமே, அதை நம்மள ஏன் இந்த உலகத்துல நம்மள வைத்து இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னா மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கணும், நற்கிரியைகள் நம்ம செய்யணும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நம்மள என்ன பண்ணணும், நம்மளும் அதே போல வாழ்ந்து தேவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் என்பதுக்காக